சென்னையில் ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதலில் மோசடி. பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அடாவடியாக பதிலளித்த மேயர் பிரியா. சென்னை மாநகராட்சி சார்பில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிப்பதற்கு பதிலாக கோலமாவு தூவப்பட்டதாக புகார். சென்னை கொளத்தூர் புளியந்தோப்பு பகுதியில் மாநகராட்சி சார்பில் விழா ஒன்று நடைபெற இருந்தது. அதற்காக அந்த பகுதி முழுவதுமாக ப்ளீச்சிங் பவுடர் தூவப்பட்டது. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலமாவு தூவப்பட்டது என்றும் அது ப்ளீச்சிங் பவுடரே இல்லை என்றும் பொதுமக்கள் மற்றும் அங்கு சூழ்ந்திருந்த செய்தியாளர்கள் விழாவில் பங்கேற்க வந்த மேயர் பிரியாவிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இந்நிலையில் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த பவுடரை முகந்து பார்க்க சொன்ன செய்தியாளர் மத்தியில் மேயர் பிரியா அந்த பவுடரை முகந்து பார்த்து இது ப்ளீச்சிங் பவுடர் தான், பின்ன பான்ஸ் பவுடரா என்று நக்கலாக பதிலளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் காரில் உட்கார்ந்த வண்ணம் நீங்கள் யார், எந்த மீடியா என்று செய்தியாளர் ஒருவரை நேராக பார்த்து கேட்டபடி மேயர் பிரியா அங்கிருந்து சென்றார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. கோலமாவதான் போறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்லாம இங்க கறி அறுக்கிற இடம் இல்லைங்களா, ஸ்மெல் அடிக்குது. இந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க, ஒரு இடத்துல கூட வந்து ப்ளீச்சிங் பவுடரே போடல. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகளை கம்ப்ளைண்ட் பண்ணதை கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதாக ஒரு ஸ்மெல் வருதான் மட்டும் பாருங்களேன், குறைஞ்சபட்ச ஸ்மெல்லு கூட வரல. இதுதான் இப்ப போட்டது, இங்க தான் இருக்கு, பேக்கே இங்க தான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஸ்மெல் பண்ணி தெரியும். கீழே கூட வருது உங்களுக்கு போட்டுட்டு பவுடரே கிடையாது மேடம். கேமரா கொஞ்சம் தள்ளி போங்களேன், செஞ்சு வாங்க மேடம். இது உங்க தொகுதி, உங்க ஏரியா தானே, வாங்கல உங்க மாநகராட்சி இல்ல. இந்த ஏரியால வந்து பாருங்களேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் மேடம், நீங்க வந்து நீங்க மீடியா பைட் எடுக்கிறீங்களா இல்ல பேசுறீங்களா? அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. கவனத்துக்கு கொண்டு வர, அவ்வளவுதான். கவனத்துக்கு கொண்டு வரீங்கன்றது தெரியல. கவனத்துக்கு வருச்சா என்னன்னு தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஒரு நிமிஷம், இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், மாநகராட்சிக்கும் தெரியும். வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்ப வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். இது என்ன பவுடர்? கொஞ்சம் நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? கவனத்துக்கு கொண்டு வந்து பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம் நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். இது வேணா இதை கொண்டு போங்க, இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. வாங்க, அதுதான் சொல்றேன், வாங்க நேர்ல வந்து காட்டுறேன். நான் இந்த மாதிரி மேடம் இது பான்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க, இது சரியான பதில் இல்ல. இது நான் பான்ஸ் பவுடர் நான் கவனத்துக்கு கொண்டு வரேன். நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க யூ ஷட் ஆன்சர். நோ ஐ நோ தட் நான் ஆன்சர் பண்ணனும் தான். கோஆபரேஷன் நம்ம கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். கொஞ்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களா மேடம்? ஃபைல் எடுத்து யார் மோந்து பார்த்தது? கொஞ்சம் நேர்ல வர மாட்டீங்க. யார் மோந்து பார்த்தது? ஃபர்ஸ்ட் பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7 என்னோட பேர் சரி மேடம். நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க.